ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யோ, என்னையா கை தட்டுறீங்க? நானா பட்டிமன்றத்திலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே. சார், கதிரேசன் கொண்ட அக்யூஸ்ட் மட்ட ரவியை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டேன்றான் சார். மிஸ்டர் பூமிநாதன். எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாயை திறந்துரு. சொல்ல புரியல. சொல்லுடா. டேய் மட்டரவி, 2 தனி மனுஷனுக்கு வந்தா சண்டை, 2 ஏரியாக்கு வந்தா மோதல், 2 ஊருக்கு வந்தா கலவரம், 2 நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ எமோஷன்ல. சரி வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம். ஏங்க போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. ஏங்க போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம், பக்கத்துல வராதீங்க. வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. சொல்லிடுறேன். போங்க. ஓகே ஒத்துக்கோ சார். 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாய திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன், வேண்டாம் பூமிநாதன். வேண்டாம் பூமிநாதன், மூத்திரம் முட்டுது. ஐயோ, இங்கே போயிருவேன். பூமிநாதன் வேணாம், வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம் பூமிநாதன், ஒத்துக்கிறேன், சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப், டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்? ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன். சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபர் விட்டு சுத்தி நிற்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா? வாடா, ரிலீஸ் ஆகுமா? டோப்பா தலை, தோரி மூக்கு, தென்னங்கண்ணு, தேவாங்கு பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்ச் டைலாக் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆயிடும். இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊர்ல சிடி ரிலீஸ் ஆகும். என்ன கணக்கிற? நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல, அதே மாதிரிதான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீளம் மறைச்சுன்னு வை, அவன் கண்டிப்பா முட்டாள் தான். அளந்து பார்க்காத குமார், எண்ணிப்பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, ஒன்னையும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம்? தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா ஃபைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார், சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணம். இதை படிச்சா போதும். ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கணும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கணும், 6 இடம் உயரமாவும், 7 இடம் சிகப்பா இருக்கணும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமர்த்தி இருக்கணும். மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இந்த லட்சத்தோட இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான், அவன் என்னென்ன முள்ள மாதிரித்தனம் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பையன் என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இந்த படி. ஐடி நம்பர் 98 டிரைவர் பன்னீர், சவுகார்பேட்ல ஒரு பிக்கப் இருக்கு. கஸ்டமர் பேர் தயாளன். மச்சி கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சார், நான் கால் டாக்ஸி டிரைவர் பன்னீர் பேசுறேன். வண்டி கேட்டிருந்தீங்களே, நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துட்டேன் சார். வண்டி நம்பர் 380 தானே? மேல பாருப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா.
ரேஷ்மா பின்னு இருக்கு. பின்னு தானே கேட்டேன். வீடு முழுக்க தேடுற. பின்ன பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன். ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா தாலி கழட்டின. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நம்ம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலிய போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின் வாங்கும் போது தான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில பின் வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதான தாலியோட வேலையை தெரியும். போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு, டைம் ஆச்சுமா. இந்தா நீ கேட்ட பணம். நம்ம படிச்ச சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட். இந்த ரெண்டு மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷர், அவங்க ஒரு உத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா. அவரு திருப்பதில இருந்து நாளைக்கு தான் வருவார். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன பாக்குற? என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும். ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது. குட் பை. ஹலோ பீட்டர். தயால்மா, that day you showed one girl, no? ராணி, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவளுக்கு எப்படியாச்சும் செட் பண்ணி கொடுத்துரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லமா. இவனை போய் சூர்யா நினைச்சுமே. சாரி சூர்யா சார். சாந்தி மல்லிகைலாம் வேணாமா. எனக்கு அந்த ராணி தான் வேணும். அந்த அழகு அப்படியே என் கண்ணுலயே நிக்குதுமா. நீ நீ அங்கே இரு, நான் இப்ப அங்க வரேன். ஹலோ பிரதர், எக்ஸ்பிரஸ் நீ பாப்பா. போன் வர சார்ஜ் இல்ல. இங்கே வெயிட் பண்ணுப்பா, 5 minutesல வந்துடுறேன். Hi Peter. Hi Dayal, how are you? Fine. Oh, what happened? பின்னு குத்திச்சு. மனசாட்சி குத்துல கட்டின கொண்டாட்டி துரோகம் பண்றீங்க. என்ன மச்சான் ரொம்ப கருத்துட்ட? Chennai is too hot. மரியாதாஸ் சார், மனுஷன் எதுக்கு தப்பு பண்றா? எல்லாம் இல்லாத கொடுமைக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட். அவனுக்கெல்லாம் என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பா வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான். அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்லு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம். புரியல? அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன். என்னன்னு கேளுங்க. யோ சார், வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க. எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார். அதான். அப்ப நீயும் உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்கலாம் சார். கோடீஸ்வரன், அவனுக்கு கொடுக்கறதுக்கு 1 மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்தா சார் 10 ரூபா. மரியாதாஸ் அங்கே வெட்டி பேச்சு. சார் அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே. ரூபா லஞ்சம் கொடுக்கேன். நான் தைரியம் உனக்கு. 10 ரூபா அவ்வளவு கேவலமா சொல்லாதீங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோராமசாமி சொல்லியிருக்காரு. யோ, ஆர்ஏபி மினிஸ்டர் ஆனாரு. சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி. அடிக்கங்க சார். மீடியால வந்திருக்கோம். எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். யோ, புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். சார், அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடலை கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார்.
போலர்னா விக்கெட்டை தூக்கணும். இவன் டிக்கெட்டை தூக்கணும்ன்றா. வாட் டிக்கெட்? ராணி. Huh? The bowler wants ராணி. Okay, I try my level best. Hey Peter, I understand. please arrange for the tie-up. No problem. You wait. I try. கேஷ் எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு. Okay, bye. Take care. சார் என்ன சார் பாக்குறீங்க? இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன். அங்க பார்க் பண்ணி சொல்லிட்டு இதே கம்பெனி கால் டாக்ஸி தான். தரேன். இந்தாங்க. ஹலோ மில்லியன் நோட்ஸ். எஸ் சார். என் பேர் தயால். சொல்லுங்க சார். காலைல சவுகார்பேட்ல உங்க வண்டியை புக் பண்ண. சரி, வண்டி நம்பர் சார்? 3804. என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்க டிரைவர் ஒரு திருடன். அவன் கேஷ் செல்போன் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். போன குறாக்குற என்னண்டே போன வாங்கி ஏக மணிக்கு போன போட்டு எங்க டிரைவர் ஒண்ணுடைய கொண்டு. டேய் நீங்கலாம் அதே கும்பலடா. டேய் இருங்கடா, போலீஸ் கிட்ட உங்களை கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை கூட்டோட ஊத்துறேன். ஏய் புத்துன முட்டகோசு மூஞ்சி நிடா. போலீஸ்க்கு போறா உன்னை நாஸ்தி பண்ணல நாஸ்தி. ஹலோ டாக்ஸி. ஹலோ ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார். என்னோட போன் கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா சார். வாங்க சார், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ கூப்பிட்டா உடனே வர கூட்டு வேலைக்காரனா? போலீஸியா? இந்தா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. புடி. என்ன சார் இப்ப அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார். ஏம்பா எக்ஸ்பிரஸ் வண்டி கேட்டுன்னு மொட்டையா போட்டுக்கிறியா? எத்தனாவது கேட்டு? 3ஆவதோ 4ஆவதோ சார். சார் 2வது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். 3 4னா D2ல வரும். கேட்டுக்கினியா? D2 ஸ்டேஷன் உங்க கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார். நான் போன் போடுறது இருக்கட்டும், முதல்ல நீ பின்ன போடு. குத்திக்கிறது பின்னு, உனக்கு எதுக்கியா இன்னு? போப்பா போ, நடவடிக்கை எடுப்பாங்க போ. என்ன பண்றது? ஒரு ஃபோன் பேசலன்னா ஒரு ரூபாய் கூட இல்ல. பண்ணுங்கய்யா, சாப்பிட்டு நல்லா ஆச்சுங்கய்யா. தர்மம் அதெல்லாம் பண்ணுங்கப்பா. இட்டு சாமி, நீங்க தர்மம் பண்ணாதான் புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா, ஐயா ஐயா. போட்டு போட்ட மகாராசா கும்பிடு வாடா, ராசா, போடு சாமி. கும்பிடு ராசா. போடு சாமி. கிட்ட போடி, கைக்கு நல்லா இருக்கு. உடைச்சு போய்டா. Million Dots call taxi. How can I help you? மேடம், என் பேர் தயாளன். காலைல சவுகார்பேட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ண. உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டான் மேடம். ஹலோ சார், திருடன்லாம் சொல்லாதீங்க. வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன், பேசுங்க. வண்டி நம்பர் 3804. ஹலோ பன்னீர், எங்க இருக்கீங்க? உட்லாண்ட் சென்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் போய் சொல்லாதடா, புறம்போக்கு. மரியாதையா பேசுறா. யார புறம்போக்குன்ற? ஏய் ஹலோ என் சார். பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ. Hello, please. உனக்குலாம் என்னடா மரியாதை? புண்ணாக்கு. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறான்லடா பண்ணிரு. வாயை விட்ட வாயை உடைச்சிடுவேன். ஹலோ யார் வாயை Hello, please. யார் உடைக்கிறது? ஐயோ, என்னால தாங்க முடியல. நான் காலை கட் பண்றேன். வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபாய் இருக்கு. ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு. இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்புறம் அதை காணோம் இதை காணோம் திருடிட்டான் அப்படின்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத. சாரி, நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற. என்ன? நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல, அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆனா அப்பா அம்மாலாம் வலிப்பியா? நான் டென்ஷன் ஆனா யாரெல்லாம் வலிப்பேன் தெரியுமா? பாக்குறியா? ஹலோ பீட்டர், என்னது இப்ப பணம் கொடுத்தா நானே ஓகே சொல்றேன். ஏய் அங்க இரு, 20 மினிட்ஸ் வர. 20 மினிட்ஸ்ல யோ வண்டிடியா. ஏய் வேற வண்டி பாரியா பொம்பளை போய்க்கு. பிரதர் என் அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர். இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரீடிங்ல இருக்கணும். இல்லாட்டி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர். எந்த சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. வேற வண்டியா பாரு. போடும் சாமுத்திரி கலெக்ஷன் வர பார்த்து. அந்த 3ஆவது வீட்டுல சாப்பாடு வாங்காதானே எத்தனை தப்பா சொல்றது? வாயிலே வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ பெக்கரக்கா, சாரி. நம்ம கிட்ட காசு திருடல. என்னடா பேமெண்ட்? நான் திருடல, குடுக்க வந்திருக்கேன். குடுக்குற மூஞ்ச பாரு. எங்க கட்டு? என்ன நேரமோ காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட தேட வந்தா? ஒரு எமர்ஜென்சி எடுத்தையா. ஐயா தெரியாம அடிச்சோம், மன்னிச்சிருங்க ஐயா. என்னப்பா இதை நீ வச்சுக்கோ.
சாமி 1 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குறேன் சாமி. சத்தியமா நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப சாமி. ஆமா சாமி நீங்க சார், சார், பார்ப்பீங்க. வாங்க சார் ஏய் வாங்க சார் நம்ம போலாம் ஏய். அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராணி அக்காவா? பையவுடியா? பீட்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டா? உட்காருங்க சார் நம்ம போலாம். என்னையா இப்படி ஆந்திர பண்ணிட்டு இருக்கிற? 1 ரூபா எடுத்ததுக்கு 10,000 ரூபா போட்டீங்க பாத்தீங்களா? அப்பயும் கேரக்டர் பிடிச்சி போச்சு சார். என்னதான் வீட்டுக்காரிக்கு துரோகம் பண்ணாலும் பிச்சைக்காரிட்ட நியாயமா இருக்கீங்க. வீட்டுக்காரியா? யார சொல்ற நீ? பனீர் வா சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. நான் அதுக்கு வெயிட் பண்றேன். நான் இது வரைக்கும் டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா? ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு தானே என் பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குள்ள சார் டெய்லி வீட்டில் ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு போய்கிட்டேன் அதான். கமான்யா, இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உன் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருவாங்களா? டேஸ்டா இருக்கனால சார் டெய்லி 300-400 பேர் வந்து சாப்பிட்றாங்க. 300-400 பேரா? வீட்டில் ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். ஓ சரி, எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. இன்னைக்கு வா, உன் பொண்டாடி கையில் சாப்பிடலாம். அது ஹோட்டல்லாம் இல்லை சார். அது ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில் இருக்கும். ஒரே கலிஜா இருக்கும் சார். உங்களுக்குலாம் உங்க புரியல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல. உன் பொண்டாட்டி கையில் சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறேன். இல்லை வேணாம் சார் விட்டுருங்க. இதெல்லாம் சரி வர. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? புரிஞ்சுட்டதுனால தானே சொல்கிறேன். வேணாம் சார். சி, உன் ஒய்ஃபை போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான். ஆனால் நீங்கள் வாலியில் ஒரு அண்ணாஜித் மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்லை, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா, நீ தங்கச்சி கையில் தான் சாப்பிட்றதுன்னு செட் பண்ணிட்டேன். வா போலாம். பன்னீர், ஒய்ஃப்னு இருக்கிற. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போகிற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி உள்ள போ. கரெக்டா 3வது வீடு. நான் போய் சாருக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமாக லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டில் ரூம் சாவியை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ, செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்லை. ஐயா, டியூப் லைட் இப்ப பாரு. படம் பார்த்தது போதும், கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா, ரொம்ப வழியாத. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. போட்டு திறக்கிறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்திரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும். அன்னைக்கு தான் சார் வாழ்க்கையிலே முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவள் ஹோட்டலுக்கு போனேன். ஹாய். வாயா, என்ன வேணும்? 4 இட்லி. 4 இட்லியா? 8 சட்னியோட. உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாப்பா. இந்தா. ரெண்டு ஆப் எடுத்து. இட்லி பார்சல். இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவர் வச்சுக்கிட்டு அங்கிருந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு என்ன சைட் வச்சுட்டு இருந்தா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ்ஸ் இருந்திருக்கணும். கண்ணு 2 நோண்டி முட்டை அங்க போட்டுருப்பேன். புடி. நீங்க யாவரத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க. சாயங்காலம் பஜ்ஜி போடணும். வாழைக்காய் வாங்கி வந்துடு. அக்கா, வாழைக்காய் பஜ்ஜியோட வெங்காய பஜ்ஜியும் போட்டுருவோம்க்கா. நீ
வாழைக்காய் மட்டும் வாங்கியா அது காலியான போதும். ஆமா நான் சொல்லி என்ன கேட்டிருக்க? கரெக்டா 4 மணிக்கெல்லாம் வந்துடு, லேட் ஆக்கிடாத. தம்மா என்னையா ஏன் விட்டாண்ட? வாழை இட்லி சாப்பிடுச்சு, என்ன சொல்லுச்சு? அது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேதான் சோறாக்கி சாப்பிடணும். இதுக்கு மேல போய் சமைக்கணுமா? என்ன பண்றது? இந்தாங்க, என்னது இது? முதல்ல பிரிச்சு பாருங்க. என் கடை இட்லி எனக்கே கிஃப்ட் தெரியா? சாப்பிடுங்க. அவ சுட்ட இட்லியை வச்சு அவளையே சுட்டுட்ட. இவ்வளோ ஈஸியா முடிஞ்சு போச்சு லவ். லவ் தான் சரி ஈஸியா முடிஞ்சது. கல்யாணத்துக்கு போட்டாலே ஒரு கண்டிஷன். நான் உன்னை கட்டிக்கணும்னா உன் வீட்டில் உனக்குன்னு சொந்தமா தனியா வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கணும். பாத்ரூமா? இருக்குல்ல? இருக்கு. கண்டிஷன் தப்பா இருக்கலாம், ஆனா கப்பா இருக்கே. நான் பிறந்ததுல இருந்து எல்லா வீட்லயுமே காமன் பாத்ரூம் தாயா. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கூட 10 தடை தான் வைப்பாங்க. ஆனா 20 மீட்டர்ல இருக்க பாத்ரூம்க்கு 25 தடை. தினம் காலையில நான் அதிகம் சொல்றதும் அதிகம் கேக்குறதும். சீக்கிரம் குளிக்க மாட்டேன். ஐயோ டேய் டேய் புளியம்பளம் சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாயா. டேய் வாடா சீக்கிரம். டேய் இரு அவசரப்படாத இரு. ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கடா. காசே இல்லாம கூட இருந்துடலாம்யா. காமன் பாத்ரூம்ல இருக்க முடியாது. கவலையே படாத. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் முழுகாம இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ மட்டும் முழுகிட்டே இருக்க போற சந்தோஷத்துல. நெசமாதான். எங்க யாரோ கதவை தட்டுறாங்க. மணி என்ன? 3:30. ஓப்பியா இருப்பான். 1/2 மணி நேரம் கழிச்சு போயிடும். இப்படி எங்க மறுபடியும் யாரோ தட்டுறாங்க. மணி 4:30 பாரு. ஆமா சரவணனா இருக்கும். இவன் கோபி மாதிரி கிடையாது. 10 நிமிஷம் தட்டிட்டு போயிடும். ஜென்டில்மேன். நீ படு. வரேன். யார் நீங்க? என்ன வேணும்? பன்னீரோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் மொய் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னங்க? யாருங்க இவங்கெல்லாம்? சொல்றா கேக்குறாங்கல்ல. நாங்கெல்லாம் அவ புருஷனுக்கு கடன் கொடுத்துருக்கோம்மா. ஓ எங்களுக்கெல்லாம் சில்லறையா மொத்தம் 10 லட்சம் ரூபா தரணும் உன் புருஷன். 10 லட்சத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்கா? நான் வாங்கின என்னமோ 4.25 லட்சம் தான். திடீர்னு வந்து 10ங்கிறானுங்க. டேய் திடீர்னு வரலடா. நீ கடன் வாங்கி 3 வருஷமாச்சு. இன்னும் வாங்கின கடனுக்கு 1 ரூபா கூட வட்டி கொடுக்கல. தனியா இருந்தப்ப ஏமாத்திட்ட. இப்ப பொண்டாட்டி வந்தாச்சுல, இனிமே ஏமாத்த முடியாது. கொடுத்த காசை வசூல் பண்ணாம போறதா இல்ல, உங்க வீட்லயே தான் உட்கார போறோம். ஓ கதவு தரமா. யோ போய் உள்ள வாங்க போலாம். என்ன பாக்குற? வா உள்ள வாங்க. பன்னீரை பணம் வாங்காம போக மாட்டோம். தங்கச்சி மசமசம் நிக்காம காப்பி போட. யோ அத்தனை தடவை உள்ள போறாங்க. என்ன விட்டு எங்கேயா போற? பால் வாங்க. காஃபி கேட்டாங்கல்ல, காஃபி போடணும்னா பால் வேணுமே. இவ்வளவு
எவ்வளவு கடன் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? கக்கூஸ் இருக்கான்னு தானே கேட்டேன், கடன் இருக்கான்னு கேட்கவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலா? டென்ஷன் ஆகாத. உனக்கு காலை கடன் பிரச்சனை, எனக்கு காலையில இருந்து கடன் பிரச்சனை. உன் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இதுவும் சால்வ் ஆயிடும். எப்படியா சால்வ் ஆகும்? 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. எங்கேயாவது போய் திருடினாதான் உண்டு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். ச்சே. ரமா, கடன்ல பாதி பாத்ரூம் கடன்ல தான் போச்சு. காபி கேட்டோம், என்னாச்சு? விஷம் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ரமா ப்ளீஸ், சொன்னா கேளு, இப்படியே சமாளிக்கலாம். சாங்காவது பாப்போம். நான் மாத்துறேன். ஏய், ரொம்ப முக்கியம். ரமா போகாத ரமா. வைத்த கலக்குது, bathroom சொன்னா ரமா ப்ளீஸ் இங்க ரமா. பாரு, இப்ப நான் வீட்டுக்கு போறேன். இவங்க எல்லார் கட்டணையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிடு. உன் கூட வந்து வாழ்ந்து தொலைக்கிறேன். ரமா, ரமா சொன்னா கேளு ரமா. ரமா, ரமா. சண்டை போட்டு போயிட்டான்ற அப்புறம் எப்படி டிஃபன்? புருஷனா இல்லைனாலும் கஸ்டமரா இட்லி கடைக்கு போனா டிஃபன் கொடுத்தானே ஆகணும். இப்படிதான் சார் 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. இங்கதான் சார் கடை. இங்க தானா? எங்கப்பா கடையை காணோம்? என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க சார், வரேன். ரோடு போட்டிருக்கான் பாரு, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு. மணி 9 ஆச்சு, அதுக்குள்ள கடையை முட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. அதான் கடையை அடிச்சு நோடி உடச்சிட்டு போயிட்டானுங்க. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்க. போ போ போ. நமக்கு தான் பிரச்சனை, அவளுக்குமா? நம்மளும் ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா ஐஸ் முழுக்க வண்டி ஓட்டலாம், இருக்கிற கடன் தீராது போல இருக்கே. உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு? சொன்னா அடைக்கவா போறீங்க? 2 நாளைக்கு எனக்கு வண்டி ஓட்டு, உன் கடனை நான் அடைக்கிறேன். காமெடி பண்ணாதீங்க சார். பிச்சைக்காரிக்கு போட்ட 10,000 ரூபா மாதிரி இல்லை, என் கடன் 10 லட்சம் ரூபா. காமெடியில் பண்ணீர் நிஜம். நாளான்னைக்கு நடக்க போகிற 2020 மேட்ச்ல நான் நினைச்சது நடந்ததுன்னா நீ நினைச்சது நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வண்டி எடு, என்ன ஹோட்டலில் ட்ராப் பண்ணு. நாளை காலையில் 10 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோ. சரி சார். நேற்று கடையில் ஏதோ போலீஸ் பிரச்சனை கேள்விப்பட்டேன், என்னாச்சு? ஏன் கமிஷனர்கிட்ட பேசி சரி பண்ண போறியா? அதுக்குன்னு ஒரு நேரம் வந்தா நடக்காமையா போயிடும். இந்த மாதிரி உதார் விட்டுறதை விட்டுட்டு போய் கடன் அடிக்கிற வேலையை பாரு. நானும் சும்மா இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு. 2 நாள் எல்லா பிரச்சனையும் தீர போகுது. அதை சந்தோஷமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆமாமா, உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு 2 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது கோக்கு மாக்கா பண்ணி போலீஸ்ல மட்டும் கேவலப்பட போற பாரு. யார் நானா? பாத்தினேரு 2 நாள்ல பணத்தோட வந்து தூக்கிட்டு போறானா இல்லையா பாரு இந்த பண்ணிரு. என்ன மச்சான்? ஒன்னும் இல்ல மச்சான். என் புருஷன் பண்ற டார்ச்சருக்கு உள்ள தூக்கி போட்டு ஒரு நாள் முட்டி தட்ட போறேன். டேய் பேர் என்னடா? முனுசாமி சார். மார்னிங் சார். என்னையா? தயாளன் ஒருத்தர் உங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட கொடுத்துட்டாரு சார். ஒரு கால் டாக்ஸி நம்பர் ஃபோன் பண்ண கூட லிமிட் எல்லாம் பாப்பீங்களா? பயா. எஸ் சார். மயதாஸ், மில்லியன் டாட்ஸ் கால் டாக்ஸி கால் பண்ணி சார். டிரைவர் பன்னீரோட டீடைல்ஸ் கேளு. சரிங்க சார். குட் மார்னிங். எஸ் சார். ரூம் நம்பர் 108ல தயாளன் சார் தங்கியிருக்காரு, அவர் பார்க்கணும். 1 செகண்ட் இருங்க. சாரி, அவர் ஃபோன் எடுக்கல. சார் நான் ரூம்ல போய் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். நான் ஃபோன்ல பேசிக்கிறேன். ஓகே. அவர் நம்பரை வேற சேவ் பண்ணல. என்ன அந்த ஆளு கடன் அடைக்கிறேன்ட்டு பொறுப்பு இல்லாம சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஹலோ மச்சி, நான் தான். சொல்லு மாமா. நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லாவில் தங்கியிருக்காரு. சரக்கு அடிச்சு மட்டை போல. நான் அர்ஜென்ட்டாக உள்ளே போகணும். ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் அலோவ் பண்ண மாட்டேங்குது. நான் ஃபோன் அதுக்கிட்ட தரேன், நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு. என்ன குடுறா மாமா, கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு. அவர் பேர் தயாளன், ரூம் நம்பர் 108. சார் சார் ஒரு நிமிஷம் சார், அப்படியே லைனில் இருங்க. மேடம் சார் லைனில் இருக்கார். ஓகே. ஹலோ மேடம், நான் தயாளன் பேசுறேன். அவரை ரூம் அனுப்புங்க. அப்புறம் காலைல கிராஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க என் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி டைரக்டர் சாலமன் பாப்பியா கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். பிரபு சாலமன் கண்ணில் பட்டுந்தீங்கன்னு வைங்களேன், மைனா கும்கிரேஜுக்கு குமிக்கிறீங்களா? ஓ தேங்க்யூ சார். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கால் பிக் பண்ணவே இல்லையே. அதுவா, பாத்ரூம்ல சுச்சி போயிருந்தேன். பப்பம் பப்பம். ஐயோ சார், நீங்க போல சார். தேங்க்யூ சார். சார் நான் ஃபீல்லாம் ஆகல சார், இதோ வந்துடுறேன்.
இன்னும் 5 நிமிஷத்துல எல்லா கடனும் தீரப்போகுது. காசு பணம் திட்டு மணி திறக்க மாட்டேங்கிறானே. பாஸ் சார் காசு உங்களுதா பாருங்க. எங்க கீழே. தேங்க்யூ சார். பரவாயில்ல. தயாளன் சார். சார் எங்க தயாளன் சார். சார் தயாளன் சார். டிரைவர் பன்னீரோட போட்டோ எனக்கு மெயில் பண்ணிருக்கீங்களா? சரி பார்க்கறேன். சார் அர்ஜென்ட் இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும் சார். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஒன்னு அர்ஜென்ட்டா பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு. சார் ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? ஆளே கிடைச்சிட்டான் சார். சார் சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார் ஹோட்டல் அம்பாசி பரவாயில்ல, தயாலன் ஒருத்தர் கொண்டாங்க. நேத்து திருட்டு நீ கொலையா? சார் என்ன சார் என்னமா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரிய வைக்கிறவா? சார் நான் உள்ள வரும்போது செத்தம் கிடந்தாரு. ஓ மரிதாஸ் சார் உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். சாரி பாஸ். ஹலோ கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டா ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாக்கு மோப்பனாய் ஜாக்கி அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார் ஹோட்டல் பாருங்கள். ஸ்டார் ஹோட்டல் தான். டிரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க? சார் இல்ல சார், செத்து போன சார் தான் போன்ல வர உள்ள விட சொன்னாரு. நீ உள்ள வரும்போது செத்து இருந்தாருன்னு சொன்ன. சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஃபோனில் பேசினது என் ஃப்ரெண்டு குமார் சார். மேலே வர்றதுக்காக நான் போட்ட பிளான். டோர் லாக்காக இருந்திருக்குமே. அதுக்கு 10 ரூபாய் கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார். ஸோ பிளான் பண்ணி தான் நீ உள்ள வந்திருக்க? ஆமாம். இல்லை சார், அவ்வளோ பிளான் இல்லை சார். சார் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார். ஓகே மிஸ்டர் இன்னோசென்ட், கேஷ்பேக் எங்க? எந்த கேஷ்பேக் சார்? தயாலன் நீ திருடிட்டேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அந்த கேஷ்பேக். சார் அது பழைய மேட்ரு சார். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் கடலாம் கூட அவரே தீக்கிறேன்னு சொன்னார் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் சார் புரியும். நாங்கள் ராணியை பார்க்க லீமேரின் ஹோட்டல் போனோம். அந்த ராணியக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு மேட்ரு அதை செட் பண்ணி கொடுத்தது ஆப்பிரிக்கா பீட்ரு. பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோடில் போயிட்டு இருந்தோம். அப்போ பன்னீர் இந்தா
இந்த ஐபாட்ல பாடி கட்டினே வண்டி ஓட்டு. ஏன் சார்? ஃபோனில் நான் பல மேட்டர் பேசுவேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சார் பேசுறதுக்கே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார், உங்களுக்கும் சீப்பாகவே முடியும். அட்வைஸு என் பர்சனல் மேட்டர் நீ இருக்கே கேட்கணும். சார் சேட்டு மேட்டர்லாம் எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ விட என்ன சார்? இது லேடிஸ் மேட்டர் இல்லையா, ஜென்ஸ் மேட்டர். சார் அப்போ நீங்கள் யோ நான் அந்த மாதிரிலாம் இல்லையா. எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கட்டினே வண்டி ஓட்டு. எக்ஸ்ட்ரா காசா? அப்போ நான் என்னன்னாலும் செய்வேன். நான் பாட்டு கேட்டு இருக்கும்போது டேலன் சார் யாருக்கும் ஃபோன் பண்ணாரு. பிளாக் இனோவா தானே சார்? நான் பார்த்துட்டேன், பின்னாடி வந்துட்டு இருக்கேன். பன்னீர் அங்கே நிற்கிற அந்த பிளாக் இனோவா பின்னாடி போய் இருக்கேன். ஓகே சார். நான் அந்த வண்டியில் இருக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. பாட்டு கேட்டுகிட்டே ஃபாலோ பண்ணுமா சார்? அதுக்கப்புறம் பணத்தோட அவர் அந்த வண்டியில் ஏறிட்டாரு. நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணுற, நீ என்ன போலீஸ் ஆளான்னு என்னை அடிச்சு துப்பாக்கியால் சுட வந்தான். அந்த சமயத்தில் தயாளன் சார் சொன்னதில் என்னை விட்டுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டா. அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்சில் ஏதோ ஃபிக்ஸிங் பண்ண போகிறாங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஆனால் தயாளன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். நியாயமாக யாரோ கொண்டாங்க. யாரை கொண்டாங்க? சத்த எந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டான்றதுக்காக என்ன நான் கதடா சொல்றேன் சார். இது கதை இல்லை, நிஜம். மேனேஜர். எஸ் சார். நான் இமீடியட்டா இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். சார் ஸ்னிப்பர் டாக் வந்துச்சு, இறக்க சொல்லிடலாமா? அந்த டாக வண்டியிலிருந்து இருக்க வேண்டாம், இந்த டாக வண்டியிலிருந்து. சார் என்ன சார் சொல்றீங்க? தயாளன் ரூமுக்கு உன்னை தவிர வேற எவனும் போல. நீதாண்டா கொலகாரன். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் கொலையெல்லாம் நான் பண்ணல சார். சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் சத்தியமா எனக்கு தெரியாது సార్. గుర్తొస్తుందిరా. అవును మావయ్య, నాకు కూడా అలాగుంది. చెప్పిందంతా గుర్తుందా? గుర్తుంది మావయ్య. சார் யாரும் கிடைக்கலன்னு என் மேல பழிய போடாதீங்க சார். ஒரிஜினல் போலீஸ் சார். மிஸ்டர் பூமிநாதன், ஐ எம் விஜய் கோப்பர்கடே, அசிஸ்டன்ட் கமிஷனர், மகாராஷ்டிரா போலீஸ். இந்த அக்யூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக பாம்பேல இருந்து வந்திருக்கோம். சாரி சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இவன் மாணிக்கம் இல்ல, பன்னீர். தயாளனை கொலை பண்ணியிருக்கான். ஐ எம் டீப் சாரி, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாம்பேல இவன் பேர் மாணிக்கம் 3 கொலை பண்ணியிருக்கான். போய் சார், சுத்த போய். நான் பாம்பே படம் கூட பார்த்தது இல்ல. இவங்க போய் சொல்றாங்க. எதிரா போய் இந்த கொலை கூட தான் நீ செய்யலன்னு சொன்ன. நான் கண்டுபிடிக்கல, அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார். நீ வெயிட் பண்ணு. நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டீடைல்ஸ் அந்த சீடியில் இருக்கு. ரை சீடி అలాగా సార్, తీసుకోండి. மிஸ்டர் பூமிநாதன், பாம்பேல இருந்து கிளம்பும்போது எங்க கமிஷனர் சொன்னாரு, தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட்னு. அவங்க உங்க வேலையை ஈஸி ஆக்கிடுவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி லட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மிஸ்டர் பூமிநாதன் உங்களை பத்தி என் கமிஷனர் கிட்ட சொல்றேன். பை தி வே, இந்த மாணிக் பன்னீரை ஒரு 2 hours விசாரிக்க வேண்டியது இருக்கு. இவனை நாங்க கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ்?
உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க கமிஷனர் கிட்ட பேசுங்க. நோ நீட் சார். ஒரு 2 hours கழிச்சு D2 ஸ்டேஷன்ல கொண்டு வந்து படிங்க. தேங்க்யூ. சார் ப்ளீஸ் சார் கொலையெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். பாம்பேல மாணிக் சந்த் இப்படி அசத்தான். மிஸ்டர் கோபுரகடை ஒரு நிமிஷம். பேரு மராட்டியா இருக்கு, பேசுற தமிழா இருக்க. எப்படி ஐயோ அது எப்படி? சார் என்ன சார் இது சப்பா மேட்ரு. இதை போய் இவ்வளோ பெரிய ஆப்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இது வேற கமல் படம் விஸ்வரூபம் பாத்தீங்களா? யோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார் அந்த படத்துல ஆப்கான் தீவிரவாதிகளை தமிழ்ல தான் பேசுறாங்க. அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா? தமிழ் டெவலப் ஆயிடுச்சு சார். நீங்க கிளம்புங்க சார். யூ ஆர் ப்ரொசீட். சார் உங்க கமிஷனர் கிட்ட பேசும்போது என்னையும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். மரியாதாஸ். ஓகே கண்டிப்பா. வாடா. எங்க பார்த்த மாதிரி யோசிக்கீங்க. யாரா நீங்களா? ஏங்க என்ன போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க போய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர்? என்ன சிக்னல்? எத்தனாவது ஓவர்? எவ்வளவு ரன்னு? சொல்றா. நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? நைனா சுஸ்கோ இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றத விட்டு என்ன ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எப்பா. முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சேனா இல்லையா அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம், உன் சொந்த கதையை சொல்லு. அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்கிட்ட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த தேட்டர் நட்டு நிம்மதியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கர்மாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி 1 கோடியோ 2 கோடியோ இந்த ஷார்ட் பிலிம் தான் எடுக்கிறாங்களே, அவங்கள வச்சு எடுத்துக்கோன்னு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா? அர்ஜுன் சரலாக. அதுக்கு ஒரு டைரக்டர் வந்தானுங்க. அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறாங்க. நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினைச்சு செய்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆளு வந்தாருல்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆளை வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. ராகுல், ஐ லவ் யூ. சந்தியா, பாகிஸ்தான்காரன் எல்லையில பிரச்சனை பண்றான், கர்நாடகால காவேரி பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா, அதை விட இலங்கையில ஒரு இனமா அழிஞ்சிருக்கு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்னால லவ் பண்ண முடியும்? அப்போ உங்க கூட டூயட் பண்ணுங்கிற என்னுடைய கனவு கனவுலயே பாடிக்க சொல்லும். ராகுல், உங்க அப்பாவை கொன்னவங்கள பழி வாங்கிட்டு அப்புறம் அவர் பாடிக்கு நெருப்பு வைடா. அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்பா அடிக்கிட மாட்டாரு. உங்களுக்கு என் மகனை பத்தி தெரியாது. அவ அம்மாவை அழ விட மாட்டான், அப்பாவை அழுக விட மாட்டான், அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். டேய், என்னையே கொலை பண்ணிருவியா? இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் கால்ல விழுறா. வா.
விடா கால விடா என்னது காமெடி என்ன இதுவா? நம்ம ஹீரோனா నేను కూడా ఈ పిక్చర్ లో 2 సీన్ నడిచిருக்கு డైరెక్టర్ ట్రైలర్ లో ఏ షాట్ పోడல எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, என்ன மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உன் கணக்கு? ஆமாண்ணே அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ் ரெட் ஜெயண்ட் கிளவுட் 9 ஸ்டுடியோ எல்லாம் படம் பாக்குறாங்கண்ணே வியாபாரம் ஆயிடும் அக்ரிமெண்ட் போட்டதோ அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேண்ணே அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே எப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்னே உங்க படம். வெரி குட். யார் அவன் என் கார் முன்னாடி வந்து? வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆப்ரேட்டர். காலையில வரும்போது நல்லா தான் இருந்தான், என்னன்னு தெரியல இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்லா ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா போய் மூஞ்சி கழுவு. கொஞ்சம் ரித்திக்ரோஸ் எதற்கு நிக்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா, அண்ணே அவங்களுக்கெல்லாம் எப்போ படம் காட்ட போறேன்னு சொன்ன? வரவாண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிவிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். எடா வண்டிய.